ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 எம்என்சி கம்பெனிலேருந்து ஜாப் அப்டேட்ஸ் அறிவிச்சிருக்காங்க. இந்த 4 ஜாப்புமே பார்த்தீங்கன்னா ஐடி அல்லது நான் ஐடிலேருந்து இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த 4 ஜாப்புமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன கம்பெனி அப்படிங்கிறத பார்த்தலாம். WNSலேருந்து டிஎஸ்சி அசோசியேட்டுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா பேடிஎம் ப்ராடக்ட் அனலிஸ்ட்டுக்காக வேலைவாய்ப்பு. மூணாவது பார்த்தீங்கன்னா டீல், அதில் ஜூனியர் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டுக்காக வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா எமர்சன்லேருந்து ப்ராஜெக்ட் அனலிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன வேலைவாய்ப்பு எந்த கம்பெனிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா WNS குளோபல் சர்வீஸ் எம்என்சி கம்பெனி தான். இதுக்கு டிஎஸ்சி அசோசியேட்டுக்கு ஆட்கள் தேவை. என்ன இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஜாப் லொக்கேஷனுங்கிறது வீட்டிலேருந்தே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபுல் டைமாக தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு டிஎஸ்சி அசோசியேட்டுக்கு நீங்கள் என்ன வேலைவாய்ப்பு பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட கிரெடிட் ரிசர்ச் பண்ணுவீங்க. அதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் இல்லை அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி, எனி டிகிரி படித்த யாராக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா இந்த இடத்துல ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனோன்னா உள்ளே வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ரெஷ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைனா எல்லா டீட்டெயில்ஸும் லைனாக கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து அந்த ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். சரி, இரண்டாவது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அனலிஸ்ட். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம்முக்கான வேலைவாய்ப்பு. ஆன் ரோலில் தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. தென் இது ரிமோட் மூலிமா தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா, ரிமோட் அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ண முடியாது, கம்பல்சரி அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ், ஸ்டாட்டிக்கல் மாடலிங், பிக் டேட்டா செட்ஸ், பைத்தான், ஆர் லாங்குவேஜ், இந்த மாதிரி அதே மாதிரி SQL, இந்த மாதிரி இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க குவாலிஃபிகேஷன்ஸை பற்றி எதுவுமே சொல்ல, நீங்கள் கிராஜுவேட், டிப்ளமோ எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு ப்ராடக்ட் அனலிஸ்ட்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு இதுதான் அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு அது போகும். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஷ்யூம், ஃபுல் நேம், இமெயில், ஃபோன் நம்பர், கரண்ட் லொக்கேஷன், அதே மாதிரி லிங்க்டின் URL, அதர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட் அனலிஸ்ட்டுக்கு பேடிஎம்முக்கு நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். ரிமோட் லொக்கேஷன்ஸ், இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான். மூணாவது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீல். இதுவும் ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி தான். லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் டைமாக தான் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது ஒர்க் ஃப்ரம் ஹோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி இதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் ரிமோட் ஒர்க்குன்னு தான் அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்தே இந்த வேலைவாய்ப்புக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் போகணுங்கிற நீடு கிடையாது. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், இல்லை ஃபினான்ஸ், இல்லை ரிலவென்ட் ஃபீல்டில் படிச்சிருந்தாலும் சரி. அப்படி இல்லைன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதாவது ஜூனியர் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டுக்கான வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு நாங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் ரிக்வயர்டு அப்படிங்கிறது இருக்குது. என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SQL தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி எக்ஸலில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும், டேட்டா அனலிட்டிக்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சில முக்கியமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். கூடவே கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் உங்களுக்கு நல்லாவே இருக்கணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. சரி, இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலேயே இந்த இடத்துல அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா ஆட்டோ ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெஷ்யூம் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜென்ரல் ரெஷ்யூம், ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், அதே மாதிரி உங்களோட இமெயில் அட்ரஸ், ரெஷ்யூம், லிங்க்டின் ப்ரொஃபைல், அதே மாதிரி உங்களோட கண்ட்ரி என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நாலாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அனலிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இது ஆக்சுவலாக இதுக்கான என்ன கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா எமர்சன், எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனே. பட் இது பார்த்தீங்கன்னா ரிமோட் லொக்கேஷன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இந்த வேலைவாய்ப்புக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் BCom காமர்ஸ் ரிலவெண்ட் படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அப்படி இல்லை CA இல்லை CMA படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி உங்களுக்கு தேவை. சரிங்களா, எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FP&A அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபோர்காஸ்டிங் அனலிஸ்ட். இந்த மாதிரி நீங்கள்
படிச்சிருக்கீங்க அப்படின்னா இல்லை இந்த இதில் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் இஆர்பி, எம்எஸ் ஆஃபீஸ், ரிப்போர்ட்டிங் டூல்ஸ் இதில் எல்லாத்தையுமே உங்களுக்கான ஒர்க் பண்ணுற நாலேஜ் வேணும். ஸ்டாக் ஹோல்டர், சுச்சுவேஷன் அடாபிலிட்டி, இந்த மாதிரி எல்லா ஒரு ஸ்கில்ஸும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிற A to Z டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா மறக்காமல் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஈஸியாக நம்ம இந்த வேலைவாய்ப்பை கிராக் பண்ணிடலாம். சரி, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படிங்கிறது லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்மிட் ஜாப் அப்ளிகேஷன் இருக்கும். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். சரி, இந்த 4 லிங்க்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப். இந்த லிங்க்கில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஜாப்ஸோட டீட்டெயில்ஸும் இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். WNS இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இதுலேயே இருக்குது. இது மட்டும் இப்போ நம்ம சொல்கிற வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகள் இதில் அறிவிச்சிருக்கோம். ரெகுலராகவே நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விப்ரோவோட அறிவிச்சிருக்கோம். லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் புனே, மும்பை, சென்னை. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸ் ஒர்க் தான். இது எனி டிகிரி படிச்சிருந்தா போதும். ஃப்ரெஷர்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் எனி பேச்சஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சேலரி பொறுத்த வரைக்கும் 4,20,000 வரைக்கும் உங்களுக்கு வருஷத்துக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஜாப்ஸுக்கான டீட்டெயில்ஸும் கிளியராக கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் கிடைக்கும். நாங்கள் யூடியூப்பில் அப்டேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னும் எல்லா வேலை வாய்ப்புகளுமே இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் டெக் மஹேந்திரா, கோயம்புத்தூரில் எனி டிகிரி, இந்த மாதிரி எல்லா ஜாப்ஸுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு இதே மாதிரி வேறு ஜாப்ஸ் அப்டேட்ஸோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.